ஹாய் ஹலோ வணக்கம் நில நண்பர்களே. நம்ம டெய்லி தூங்குறோம். அப்போ நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் கிடைக்குது, சரி. ஆனால் நம்மளோட கான்ஷியஸ்னஸ், அந்த நான் அப்படிங்கிற ஃபீலிங் மட்டும் கரெக்டாக எங்கே போகுது? டெய்லி ராத்திரி கண்ணை மூடினதும் இருட்டில் ஆரம்பிக்கிற அந்த பயணம் நிஜமாவே எங்கே தான் முடியுது? நம்ம பார்க்குற கனவுக்கும் கனவே இல்லாத அந்த டீப் ஸ்லீப்க்கும் பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்ன? இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் இதை மூளையோட ஒரு காம்ப்ளெக்ஸான நியூராலஜிக்கல் கேம் அப்படின்னு விளக்குது. அதாவது ரெம் தூக்கம்னு சிம்பிளாக சொல்லுது. ஆனால் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம உபநிடதங்கள் இது ஆன்மாவோட பயணம்னு சொல்லியிருக்கு. நம்ம கான்ஷியஸ்னஸ் உடம்பை விட்டு பிரிஞ்சு வேற வேற லெவலுக்கு போகுதுன்னு அவங்க விளக்கியிருக்காங்க. இதில் எது உண்மை? இல்லை ரெண்டுமே ஒரே உண்மையை வேற வேற ஆங்கிளில் நமக்கு சொல்லுதா? வாங்க தூக்கத்தோட மர்மங்களுக்குள்ள ஒரு சயின்ஸ் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு நம்ம தூக்கத்தில் எங்கே செல்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தூக்கம்னா என்ன? சும்மா நம்ம கண்ணை மூடின பிறகு ரிலாக்ஸ் பண்ணுற அந்த உணர்வு தானே? இப்படி தான் நம்மள பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக தூக்கங்கிறது பல ஸ்டேஜஸ் கொண்ட ஒரு சைக்கிள். சயின்ஸ் இதை நான் ரெம் மற்றும் ரெம் தூக்கம்னு ரெண்டு மெயின் கேட்டகரியாக பிரிக்குது. நம்ம தூங்க போனதும் ஃபஸ்ட்டு வர்றது நான் ரெம் தூக்கம். இதுலேயே 3 ஸ்டேஜஸ் இருக்குது. முதல் ஸ்டேஜில் நம்ம பாதி தூக்கத்தில் இருப்போம். சின்னதாக சத்தம் கேட்டால் கூட டக்குன்னு முழிச்சிருவோம். ரெண்டாவது ஸ்டேஜில் நம்ம ஹார்ட் பீட் மெதுவாக குறையும், பாடி டெம்பரேச்சர் கம்மியாகி மெல்லமாக ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ளே போவோம். மூணாவது ஸ்டேஜ் தான் உண்மையான டீப் ஸ்லீப். அப்போ நம்ம பிரெயின் வேவ்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நம்ம பாடி தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கும், இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் ஒருத்தரை எழுப்புறது ரொம்பவே கஷ்டம். இந்த டீப் ஸ்லீப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூக்கத்தோட ரொம்பவே மிஸ்ட்ரியான ஒரு ஸ்டேஜ் ஆரம்பிக்குது. அதுதான் ரெம் தூக்கம். ரெம்னா என்ன? ரேப்பிட் ஐ மூமெண்ட். அப்போ நம்ம கண்கள் மூடி இருந்தாலும் கண்ணுக்குள்ளே இருக்கிற கருவிழி மட்டும் வேகமாக அங்கும் இங்கும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். செம ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த நேரத்தில் நம்ம மூளை நம்ம முழிச்சிருக்கும் போது இருக்கிறத விட செம ஆக்டிவாக இருக்கும். ஆனால் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா மசில்ஸும் தற்காலிகமாக பேரலைஸ் ஆகிருக்கும். இதுக்கு பேர் அடானியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சூப்பரான சேஃப்டி மெக்கானிசம். நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த சேஃப்டி மெக்கானிசம் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? கனவுல நீங்கள் ஓடுறீங்கன்னா நிஜத்துலையும் பெட்டை விட்டு ஓட ஆரம்பிச்சிருவீங்க. இதை தடுக்க தான் நம்ம பிரெயின் இப்படி ஒரு சேஃப்டி மெஷரை செஞ்சுருக்கு. இந்த ரெம் ஸ்டேஜில் தான் நம்ம ரொம்ப தெளிவான, எமோஷ்னலான, சில சமயம் விசித்திரமான கனவுகளை பார்ப்போம். சயின்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கனவுகள் எல்லாம் சும்மா கற்பனை கிடையாதுன்னு சொல்லுது. பகல் முழுக்க நம்ம பார்த்த, பேசின, ஃபீல் பண்ண விஷயங்களை நம்ம பிரெயின் மறுபடியும் ஃபீல் பண்ணி தேவையில்லாத மெமரிஸை டெலீட் பண்ணி முக்கியமானதை மட்டும் சேவ் பண்ணுற ஒரு முக்கியமான ப்ராசஸ் இது. இது நம்ம மன அழுத்தத்தை குறைச்சி நம்ம எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஆக சயின்ஸை பொறுத்த வரைக்கும் தூக்கங்கிறது உடம்பையும் மூளையும் தங்களை ரீசார்ஜ் பண்ணுற ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு விளக்குது. அப்போ கனவுங்கிறது அந்த ப்ராசஸோட ஒரு பார்ட், அவ்வளோதான். இங்கே ஆன்மா கான்ஷியஸ்னஸ் உடம்பை விட்டு பிரியுதுன்னு எந்த கதைக்கும் இடம் இல்லை. உங்கள் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது உங்கள் பிரெயின் ஆக்டிவிட்டியால் உருவாகிற ஒரு ஃபீலிங். அது தூக்கத்தில் வேறு வேறு மோடுக்கு மாறுது, அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் சயின்ஸ் சொல்கிற விளக்கங்கள். இப்போ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நம்ம உபநிடதங்கள் தூக்கத்தை பற்றி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? இங்கே தான் விஷயமே இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. குறிப்பாக மாண்டூக்கிய உபநிடதம் மனுஷனோட கான்ஷியஸ்னஸ்க்கு 4 ஸ்டேஜ் இருக்குன்னு ரொம்ப டீப்பாக விளக்குது. முதல் நிலையோட பேர் ஜாக்ரத், அதாவது முழிப்பு நிலை. இதுதான் இப்போ நான் பேசுகிறத நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த உலகத்தை நம்ம சென்ஸ் மூலமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டேஜ். ரெண்டாவது நிலை ஸ்வப்னா, அதாவது கனவு காண்கிற நிலை. தூக்கத்தில் நம்ம கான்ஷியஸ்னஸ் வெளி உலகத்தில் இருந்து விலகி நம்ம உள் உலகத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணுது. இங்கே நம்மளோட கண், காது, மூக்கு எதுவும் வேலை செய்யாது. ஆனால் மனசு மட்டும் முழிச்சிருக்கும். நம்ம மனசு அதோட பழைய நினைவுகளையும் ஆசைகளையும் வச்சு ஒரு புது உலகத்தையே கிரியேட் பண்ணும். சயின்ஸு ரெம் தூக்கம்னு சொல்கிறத உபநிடதங்கள் ஸ்வப்னான்னு சொல்லுது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது. இது வெறும் பிரெயின் ஆக்டிவிட்டின்னு உபநிடதம் நிறுத்திக்கல. இந்த நிலையில் ஆன்மா உடம்போட கண்ட்ரோல்லேருந்து ஃப்ரீ ஆகி வேற டைமென்ஷனுக்கு ட்ராவல் பண்ண முடியும்னு அது நம்புது. மூன்றாவது நிலை சுஷுப்தி, அதாவது கனவே இல்லாத ஆழ்ந்த உறக்கம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் எந்த கனவும் இல்லை,
எந்த யோசனையும் இல்லை, ஆசையும் இல்லை. சயின்ஸ் இதை பிரெயின் கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கிற நிலைன்னு சொல்லுது. ஆனால் உபநிடதங்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் சுஷுப்தியில் நம்ம மனசு தற்காலிகமாக ஆஃப் ஆகி ஆன்மா அதோட சோர்ஸான பிரபஞ்சத்துக்கிட்ட, அதாவது அந்த யூனிவர்ஸ் கிட்ட தற்காலிகமாக கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லுது. அதனால தான் டீப் ஸ்லீப்ல இருந்து எழுந்ததும் அப்பாடா என்ன ஒரு நிம்மதியான தூக்கம், எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறோம். அந்த எதுவுமே தெரியாத நிலை தான் எல்லையில்லாத ஆனந்தத்தோட ஒரு சின்ன சாம்பிள்னு உபநிடதங்கள் விளக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? நான்காவது நிலையோட பேர் துரியம். இது ஒரு நார்மலான ஸ்டேஜ் கிடையாது. இது முழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம்னு இந்த 3 ஸ்டேஜையும் தாண்டி எல்லாத்துக்கும் ஒரு சாட்சியாக மட்டும் இருக்கிற ஒரு பியோர் கான்ஷியஸ் நிலை. இது மெடிடேஷனோட உச்சக்கட்டத்தில் யோகிகளால் மட்டுமே அடைய முடியும்னு சொல்லப்படுது. ஆக உபநிடதங்களோட பார்வையில் தூக்கங்கிறது ஆன்மாவோட இன்னர் ஜேர்னி. இது வெறும் பாடிக்கு மட்டும் கொடுக்குற ரெஸ்ட் கிடையாதுன்னு விளக்குது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 2 வேறு வேறு ஐடியாஸ் இருக்குது. ஒன்று பிரெயினை சென்டராக வச்ச சயின்ஸ், இன்னொன்று ஆன்மாவை சென்டராக வச்ச உபநிடதம். இது ரெண்டும் எதிரும் புதிருமா, இல்லாட்டி ஒரே விஷயத்த 2 வேறு வேறு மொழியில் சொல்லுதா? கம்பேர் பண்ணி பார்த்தா சயின்ஸோட ரெம் தூக்கமும் உபநிடதங்களோட சொப்னா நிலையும் ஒரே விஷயங்களை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. ரெண்டுலேயுமே மனசு ஆக்டிவாக இருக்குது, உடம்பு ரெஸ்ட்டில் இருக்குது. சயின்ஸ் இது எப்படி நடக்குதுன்னு அதோட மெக்கானிசத்தை விளக்குது. உபநிடதங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸோட ஃபிலாசபிக்கல் மீனிங்கை வந்து சொல்லுது. அதே மாதிரி சயின்ஸோட டீப் ஸ்லீப்பும் உபநிடதங்களோட சுசுப்தி நிலையும் கிட்டத்தட்ட ரிலேட் ஆகுது. இந்த ஸ்டேஜில் கிடைக்கிற அந்த அளவிட முடியாத புத்துணர்ச்சியும் அமைதியும் வெறும் பிரெயின் ரெஸ்ட் எடுக்கிறதால கிடைச்சதுன்னு சொல்லி சுருக்கிட முடியுமா? இல்லை அந்த அமைதிக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்குதா? சுஷுப்தி அந்த அமைதியை பேரின்பம்னு சொல்கிறது மூலமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு ஹையர் வெயிட்டேஜ் வந்து கொடுக்குது. இங்கே தான் சயின்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் கை கோக்குற மாதிரி தெரியுது. சயின்ஸ் தூக்கத்தோட அவுட்டர் பாத்துக்கு ஒரு கூகுள் மேப் மாதிரி ரூட் காட்டுது. ஆனால் அந்த பயணத்தோட எக்ஸ்பீரியன்ஸையும் அதோட ஆழத்தையும் உபநிடதங்கள் மாதிரியான நூல்கள் நமக்கு உணர்த்துது. இன்னைக்கு வரைக்கும் கான்ஷியஸ்னஸ்னா என்னன்னு சயின்ஸால் முழுசாக ஒரு டெஃபினிஷன் கொடுக்க முடியல. அது எப்படி பிரெயின் செல்ஸ்லேருந்து உருவாகுதுங்கிறது இன்னும் ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஒருவேளை ரெம் தூக்கங்கிறது பிரெயினோட ஒரு ஸ்டேஜ் தான். ஆனால் அந்த ஸ்டேஜில் நம்ம கான்ஷியஸ்னஸ்னால அழகான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னா டீப் ஸ்லீப்புங்கிறது பாடிக்கு ரெஸ்ட்டு தான். ஆனால் அந்த ரெஸ்ட்டு போது நம்ம ஆன்மா அதோட சோர்ஸான பிரபஞ்சத்துக்கு கூட தற்காலிகமாக கனெக்ட் ஆகுதா? அப்போ ஃபைனலாக தூக்கத்தில் நாம் எங்கே தான் போகிறோம்? இந்த கேள்விக்கு சிங்கிள் ஆன்சர் கிடையாது, 2 ஆன்சர்ஸ் இருக்குது. சயின்ஸோட பார்வையில் நம்ம எங்கேயும் போகிறதில்ல, நம்ம மூளை தான் வேறு வேறு மோடுக்குள்ளே ட்ராவல் பண்ணுது. இது நம்ம ஃபிசிக்கல் மற்றும் மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன். உபநிடதங்களோட பார்வையில் நாம் ஒரு அற்புதமான உள்நோக்கிய பயணத்தை மேற்கொள்கிறோம். நம்ம கான்ஷியஸ்னஸ் இந்த உலகத்தோட கட்டுப்பாட்டில் இருந்து ஃப்ரீயாகி கனவு உலகத்தில் சுற்றி திரிஞ்சு ஆழ்ந்த உறக்கத்தில் அல்டிமேட் அமைதியை உணர்ந்து மறுபடியும் உடம்புக்குள்ளே திரும்புது. தூக்கங்கிறது வெறும் பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்குற விஷயம் மட்டும் இல்லை, அது நம்ம கான்ஷியஸ்னஸோட ஒரு டீப்பான ஜேர்னி. ஒன்று அதோட வெளிப்புற பாதையையும் இன்னொன்று அதோட உட்புற அனுபவத்தையும் நமக்கு காட்டுது. முழு உண்மையை நம்ம புரிஞ்சுக்க ஒருவேளை நமக்கு இந்த 2 பெர்ஸ்பெக்டிவுமே தேவைப்படலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தூக்கத்தோட அனுபவங்கள் சயின்ஸ் சொல்கிறதோட ஒத்து போகுதா, இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்கிறதோட கனெக்ட் ஆகுதா? அந்த டீப் ஸ்லீப்க்கு அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுற அமைதிக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நான் படிக்க ஆர்வமாக இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் தானாக உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் நம்ம இதே மாதிரி ஒரு ஸ்பைன் சில்லிங் கான்செப்டில் சந்திக்கலாம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.